கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கள்வனின் காதலி என்ற நாவலை காணவுள்ளோம். அதிகாரம் 1. பறித்த தாமரை. பூங்குளம் என்ற அந்த கிராமத்திற்கு பொருத்தமாகத்தான் பெயர் அமைந்திருந்தது. நீர்வளம் நிறைந்த ஊருக்கு உதாரணம் வேண்டுமானால் பூங்குளத்தைத்தான் சொல்ல வேண்டும். ஆடி ஆவணி மாதத்தில் ஊருக்கு வெளியே சென்று பார்த்தால் குளங்களிலும் ஓடைகளிலும் வாய்க்கால்களிலும் வயல்களிலும் தண்ணீர் நிறைந்து ததும்பி அலைமோதி கொண்டிருக்கும். எங்கெங்கும் ஜலமயமாகவே காணப்படும். இந்த ஊருக்கென்று அவ்வளவு புஷ்பங்களும் எங்கிருந்து வந்து சேர்ந்தனவோ தெரியாது. குளத்தை தாண்டி அப்பால் போனோமோ இல்லையோ, கொன்றை மரங்களிலிருந்து சரம் சரமாக தொங்கும் பொன்னிற புஷ்பங்கள் கண்ணை கவர்கின்றன. அந்த மங்களகரமான மஞ்சள் நிற பூக்களிடம் சிவபெருமான் அவ்வளவு காதல் கொண்டிருப்பதில் ஆச்சரியம் என்ன? அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோமானால் வேலி ஓரத்தில் வளர்ந்திருக்கும் பொன்னரளி செடிகளில் பொன்னரளி பூக்கள் கொத்து கொத்தாக பூத்திருப்பதை காண்கிறோம். அத்தகைய பத்தரை மாற்று பசும் பொன்னின் நிறம் அந்த பூவுக்கு எப்படித்தான் ஏற்பட்டதோ என்று அதிசயிக்கிறோம். வேலிக்கு அப்பால் நெடிது வளர்ந்திருக்கும் கல்யாண முருங்கை மரத்தை பார்த்தாலோ அதிலே இரத்த சிவப்பு நிறமுள்ள புஷ்பங்கள் குலுங்குவதை காண்கிறோம். சமீபத்தில் உள்ள அந்த சிவன் கோவிலைத்தான் பாருங்கள். கோவில் பிரகாரத்தில் மதிலை அடித்தாற்போல வளர்ந்திருக்கும் பன்னீர் மரங்களிலே அந்த பன்னீர் புஷ்பங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. பச்சை பசேல் என்ற இலைகளுக்கு மத்தியில் இந்த வெண்ணிற மலர்கள் எப்படி சோபிக்கின்றன. அடுத்தாற்போல் இருக்கும் பவளமல்லி மரத்தையும் அதன் அடியில் புஷ்ப பாவாடை விரித்தாற்போல உதிர்ந்து கிடக்கும் பவளமல்லி பூக்களையும் பார்த்துவிட்டாலோ ஏன் அப்பால் போவதற்கே நமக்கு மனம் வருவதில்லை. ஆனாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு அதோ சற்று தூரத்தில் தெரியும் குளக்கரையை நோக்கி செல்வோம். ஒற்றையடி பாதை வழியாக செல்லும் பொழுது கம் என்ற வாசனை வருவதைக் கண்டு அண்ணாந்து பார்க்கிறோம். அது ஒரு நுணாமரம்தான். பார்ப்பதற்கொன்றும் அவ்வளவு பிரமாதமாக இல்லை. எனினும் அந்த மரத்தின் சின்னஞ்சிறு பூக்களில் இருந்து அவ்வளவு மனம் எப்படித்தான் வீசுகின்றதோ. இதோ தாடகத்திற்கு வந்து விட்டோம். குளத்தின் கரையிலே உள்ள நந்தவனத்திலே மட்டும் பிரவேசித்து விட்டோமானால் திரும்ப வெளியே வருவதற்கு பிரயாசையாகி விடுமாகையால் வெளியிலிருந்தே அதை எட்டி பார்த்துவிட்டு போகலாம். அதோ நந்தியாவட்டை செடிகளில் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் வெண்ணிற பூக்கள் கண்ணை பறிக்கின்றன. அந்த புறத்தில் செம்பருத்தி செடிகளும் வேலி ஓரம் நெடுக கொக்கு மந்தாரையும் இந்தண்டை பக்கம் முழுவதும் மல்லிகையும் முல்லையும் பூத்து குலுங்குகின்றன. அதோ அந்த பந்தலில் ஒருபுறம் ஜாதி முல்லையும் இன்னொரு புறம் சம்பங்கியும் பூத்து நந்தவனம் முழுவதிலும் நரமணத்தை பரப்புகின்றன. அந்த ஈசானிய மூலையில் ஒரே ஒரு ரோஜா செடி வீட்டுக்கு புதிதாக வந்த விருந்தாளியைப் போல சங்கோஜத்துடன் தனித்து நிற்கிறது. அதிலே ஒரு கிளையில் கொத்தாக பூத்த 2 அழகிய ரோஜா புஷ்பங்கள். ரோஜா பூவாம் ரோஜா பூ, பிரமாத அதிசயம்தான் என்று சொல்வது போல குளத்தின் கரையில் அடர்ந்து வளர்ந்திருக்கும் அரளி செடிகளிலே அரளி புஷ்பங்கள் மண்டி கிடக்கின்றன. செண்டு கட்டுகிறார்களே செண்டு, இயற்கை தேவி கட்டியிருக்கும் இந்த இலைகளுக்கிடையில் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் இந்த செவ்வரளி பூக்களின் அழகை என்னவென்று சொல்வது? ஆகா, இந்த பூங்குத்தின் மேலே இதோ ஒரு பச்சை கிளி வந்து உட்காருகிறது. கிளியும் அந்த இயற்கை பூச்செண்டும் சேர்ந்து ஊசலாடுகின்றன. ஏதோ தெய்வலோகம் என்று உயர்வாக சொல்கிறார்களே, அந்த தெய்வலோகத்தில் இதைவிட சிறந்த சௌந்தரிய காட்சி இருக்க முடியுமா? கடைசியாக அந்த குளத்தையும் பார்த்து விடுவோம். அது குளமா அல்லது புஷ்பக்காடா? மலர்குலத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி உண்டு என்றால் அது செந்தாமரைதான் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பெரிய பூ! அதுவும் 1, 2, 10, 20 அல்ல, 1000, 10,000. அவை தலை தூக்கி நிற்கும் கம்பீரம்தான் என்ன! சௌந்தரிய தேவதை செந்தாமரை பூவை தன் இருப்பிடமாக கொண்டதில் வியப்பும் உண்டோ? புஷ்பராஜா கொழு வீற்றிருக்கும் இடத்தில் தாங்களும் இருக்கிறோமே என்று வெட்கப்பட்டு கொண்டு அந்த மூலையில் சில அல்லிப்பூக்கள் ஒளிந்து நிற்கின்றன. இன்னும் சிறிது கூர்ந்து பார்த்தால் சில நீலோத்பலங்கள் இதழ் விரித்தும் விரியாமலும் தலையை காட்டிக் கொண்டிருப்பதும் தெரிய வருகின்றது. ஆமாம், ஆங்காங்கே வெள்ளை வெளியேர் என்று தோன்றுகின்றவை கொக்குகள்தான். ஆனால் அவை மீனுக்காக தவம் செய்கின்றனவா அல்லது அந்த அழகு காட்சியிலே மதிமயங்கி போய்த்தான் அப்படி சலனமற்று நிற்கின்றனவா? நாம் சொல்ல முடியாது. இந்த அற்புத சௌந்தரிய காட்சியிலிருந்து நமது பார்வையை சிறிது வேறு பக்கம் திருப்புவோம். குளத்தின் கரையில் படித்துறைக்கு சமீபத்தில் உள்ள ஒரு சிறு மண்டபத்தை பார்ப்போம். அந்த மண்டபத்தில் இப்பொழுது விபூதி ருத்ராசாரிகளான 2 பெரியவர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தர்மகர்த்தா பிள்ளை, இன்னொருவர் அவருடைய சிநேகிதர் சோமசுந்தர பிள்ளை. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம
உமக்கு தெரியுமோ இல்லையோ, நமது சிற்றம்பலத்தின் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்கிறார் தர்மகர்த்தா பிள்ளை. தெரியும். ஆனால் அந்த பையன் முத்தையன் தான் ஏமாந்து போகிறான். அவனுக்கு முறைப்பெண் அல்லவா கல்யாணி? முறைப்பெண்ணாவது ஒன்னாவது சுத்த தருதலை பையன். ஒரு காலனா சம்பாதிக்க யோக்கியதை இல்லை. அவனுக்கு யார் பெண்ணை கொடுப்பார்கள்? இருந்தாலும் அவன் ரொம்ப ஆசை வைத்திருந்தான். காத்திருந்தவன் பெண்ணை நேற்று வந்தவன் கொண்டு போன கதைதான். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அந்த மண்டபத்தின் அருகே ஒரு இளைஞன் வருகிறான். அவன் காதில் மேற்படி பேச்சின் பின்பகுதி விழுகிறது. அவர்கள் பாராதபடி அந்த மண்டபத்தின் மேல் ஏறி உச்சியை அடைகிறான். அந்த இளைஞனுக்கு வயது 20-22 இருக்கும். வாகான தேகமும் கலையான முகமும் உடையவன். அவனுடைய தலைமயிரை கத்தரித்து கொஞ்ச நாள் ஆகியிருக்க வேண்டும். நெற்றியின் மேலெல்லாம் மயிர் விழுந்து ஊசலாடி கொண்டிருக்கிறது. தலையை ஒரு குலுக்கு குலுக்கி கண்களை மறைத்த மயிர்ச்சுருளை விளக்கிக் கொள்கிறான். உடனே தொபீர் என்று நின்ற வாக்கிலேயே குளத்தில் குதிக்கிறான். அவன் குதித்த இடத்திலிருந்து ஜலம் வெகு உயரம் எழும்பி நாலாப்புறமும் சிதறி விழுகிறது. சில திவலைகள் மண்டபத்தின் அடியில் அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த பெரியோர்கள் மேலும் விழுகின்றன. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, வாள் ஒன்றுதான் வைக்கவில்லை என்கிறார் தர்மகர்த்தா பிள்ளை. முரட்டு முத்தையன் என்ற பெயர் சரியாகத்தான் வந்திருக்கிறது என்கிறார் சோமசுந்தர பிள்ளை. இருக்கட்டும், குளத்தில் குதித்தவன் என்ன ஆனான் பார்ப்போம். ஆசாமியை காணவே காணோம். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். ஐயோ, மூழ்கியே போய்விட்டானா என்ன? ஒரு கணம் நமது நெஞ்சு துணுதுணுக்கிறது. இல்லை, அதோ ஜலத்தில் குமிழி வருகிறதே. கொஞ்ச தூரத்தில் 4-5 எருமை மாடுகள் சுகமாக படுத்து கொண்டிருந்த இடத்தில் முத்தையன் ஜலத்திற்கு வெளியே தலையை தூக்குகிறான். அந்த எருமைகளின் வாளை பிடித்து முறுக்கி விரட்டுகிறான். அவை கரையேறி நாலா பக்கமும் ஓடுகின்றன. மண்டபத்திலிருந்து 2 பெரிய மனுஷர்களும் அடடே என்று கூவிக்கொண்டு எழுந்து அந்த மாடுகளை நோக்கி ஓடுகிறார்கள். முத்தையன் அங்கிருந்து நீந்தி சென்று குளத்தில் தாமரைகள் பூத்திருக்கும் இடத்தை அடைகிறான். ஒரு தாமரை பூவை பறிப்பதற்காக அதனிடம் அணுகுகிறான். என்ன பிரம்மை இது? பூ இருந்த இடத்திலே ஓர் இளம் பெண்ணின் சிரித்த முகம் காணப்படுகிறது. முத்தையன் தலையை ஒரு தடவை குலுக்கியது முகம் மறைந்து மறுபடியும் பூவாகிறது. முத்தையன் அந்த பூவை அடிக்காம்போடு பலமாக பிடித்து இழுத்து பறிக்கிறான். அப்பா, என்ன கோபம், என்ன ஆத்திரம்! கோபத்தையும் ஆத்திரத்தையும் அந்த பூவினிடமா காட்ட வேண்டும்? பூவைத்தான் பறிக்கலாம். மனதிலுள்ள ஞாபகத்தை அந்த மாதிரி பறித்து எறிந்துவிட முடியுமா? முத்தையன் பூவுடனே 2 தாமரை இலைகளையும் பறித்து சுருட்டி கொண்டு கரையேறுகிறான். கிராமத்தை நோக்கி நடக்கிறான். அவனை பின்தொடர்ந்து நாமும் செல்வோம். அண்ணனும் தங்கையும். இடுப்பிலே ஈரத்துணி, கையிலே சுருட்டிய தாமரை இலை, தோள் மேல் காம்புடன் கூடிய தாமரைப்பூ. இந்த விதமாக முத்தையன் பூங்குளம் கிராமத்து வேளாளர் வீதி வழியாக சென்றான். இயற்கையாகவே வேகமான அவனுடைய நடை வீதி நடுவிற்கு வந்ததும் இன்னும் சிறிது விரைவாயிற்று. அப்பொழுது அவன் முகம் சிவந்து கண் கலங்கிற்று. பெருமூச்சு வந்தது. நேரே எதிர்ப்புறமே பார்த்து கொண்டு சென்றவன் சட்டென்று இடதுபுறம் நோக்கினான். ஏதோ அவனால் தடுக்க முடியாத ஒரு காந்த சக்தி அவனுடைய கண்களை அப்படி வலிந்து இழுத்ததாகவே தோன்றியது. அவன் பார்த்த இடத்திற்கு நேரே வாசலில் பந்தல் போட்டு ஒரு வீட்டின் காமரா உள்திரிந்தது. அதன் ஜன்னலுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் முகம் காணப்பட்டது. அந்த முகத்தின் கருவிழிகளில் ததும்பி நின்ற ஜலத்துளியை ஊடுருவிக்கொண்டு ஒரு பார்வை கார்காலத்து மின்னலைப் போல கிளம்பி வந்தது. அதன் வேகத்தை சகிக்க முடியாமல் முத்தையன் உடனே தன் கண்களை திருப்பிக் கொண்டான். முன்னை விட விரைவாக நடந்து சென்று வீதியின் கோடியிலிருந்த தன் வீட்டை அடைந்தான். அவன் வீட்டிற்குள் நுழைந்த போது சமையலறை உள்ளிருந்து இனிய பெண் குரலில் பாபநாசம் சிவன் பாடிய குந்தலவாரலில் கீர்த்தனம் பாடப்படுவது கேட்டது. பாட்டை கேட்ட முத்தையன் தன்னை அறியாமல் உற்சாகத்துடன் தலையாட்டினான். மேற்படி பல்லவியை அடுத்த அனுபல்லவியை தானே பாடத் தொடங்கினான். முத்தையன் இந்த அனுபல்லவியை பாடிக்கொண்டே ஈரவேஷ்டியை கொடியில் உலர்த்தி கொண்டிருந்தான். அப்பொழுது சமையலறையின் கதவை சற்றே திறந்து கொண்டு ஒரு பெண் நிலைப்படியில் நின்றாள். அவளுக்கு வயது 14-15 இருக்கும். முகத்திலே குறுகுறுப்பு, கண்களிலே விஷமம். அவளை பார்த்ததும் முத்தையன் உடன் பிறந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். முத்தையன் அனுபல்லவியை நிறுத்தியதும் அவள், அண்ணா, அந்த பாபநாசம் சிவன் ரொம்ப பொல்லாதவராக இருக்க வேண்டும். அவர் என்ன எங்களை அப்படி திட்டுகிறார்? மடப்பூவையர் என்கிறாரே, ஸ்திரீகள் எல்லோரும் மடத்தனம் உள்ளவர்களா என்று கேட்டாள். முத்தையன் கலகலவென்று நகைத்தான். இல்லை அபிராமி, அதற்கு அப்படி அர்த்தமில்லை. மடப்பூவையர் என்றால் மடமுள்ள ஸ்திரீகள் என்று அர்த்தம். மடம் என்பது ஸ்திரீகளுக்கு வேண்டிய 4 குணங்களிலே ஒன்று.
நாணம், அச்சம், அடம், பயிர்ப்பு, அதாவது முக்கியமாக உன்னைப் போல வாயாடியாக இருக்கக்கூடாது என்றான். போ அண்ணா, நான் வாயாடிதான். நீ வாயே இல்லாத ஊமை பெண் ஒருத்தியை கட்டிக்கொள். அது இருக்கட்டும், ஸ்திரீகள் பேசத்தான் கூடாதே தவிர பாடலாமோ கூடாதோ? அதையாவது சொல்லிவிடு என்றாள் அபிராமி. அதற்கு அவன் பதிலை எதிர்பாராமலே சடக்கென்று சமையலறை உள்ளே போய் மேற்படி கீர்த்தனத்தின் சரணத்தை பாடத் தொடங்கினாள். முத்தையன் உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொண்டு நெற்றியில் சந்தன பொட்டு வைத்துக்கொண்டு கூடத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடலானான். அபிராமியும் சேர்ந்து சரணத்தின் பிற்பகுதி அவனும் பாடினான். ஆனால் அவன் வாய் பாடிற்றே தவிர மனம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது என்பதை அவன் முகம் காட்டிற்று. பாட்டு முடிந்ததும் அபிராமி மறுபடியும் நிலைப்படியண்டை வந்தாள். அண்ணா, ஒரு சமாசாரம் கேட்டாயா என்றாள். என்ன சமாசாரம்? எதிர் வீட்டு பூனைக்கு நாய்க்குட்டி பிறந்திருக்கிறதே, அந்த சமாசாரம் தானே? இல்லை அண்ணா, கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாகி விட்டதாமே, உனக்கு தெரியுமா என்றுதான் கேட்டேன். முத்தையனுடைய முகத்தில் வேதனையின் அறிகுறி காணப்பட்டது. அவன் சற்று கடுகடுப்போடு, ஆமாம், அதுதான் இப்பொழுது எனக்கு தூக்கம் வராமல் கவலையாக இருக்கிறது. நீ போய் உன் காரியத்தை பார் என்றான். மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் கேடு இல்லையாமண்ணா, 48 வயதுதான் ஆச்சாம் என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டு உள்ளே சென்றாள் அபிராமி. ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் மறுபடியும் அவள் கதவண்டை முகத்தை காட்டி, அண்ணா, மாப்பிள்ளை தலையிலே எண்ணி 10 கருப்பு மயிர் இருக்காம். வெள்ளெழுத்து இப்போதுதான் வந்திருக்காம். 10 அடி தூரத்திற்குள் இருந்தால் தடவி பார்த்து எருமை மாடா மனுஷாளா என்று கண்டுபிடிச்சு விடுவாராம் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மறுபடியும் திரும்பி நிலைப்படிக்கு வந்து, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையாமண்ணா, அவர்கள் வீட்டிலேயே மரக்காலை போட்டுத்தான் பணத்தை அளப்பார்களாம். மூத்த தாரத்தின் நகைகள் மட்டும் 30,000 பெருமாம். அவ்வளவு நகையையும் கல்யாணிக்குத்தான் போடப் போகிறாராம். அடே அப்பா, கல்யாணியின் அழகுக்கு அவ்வளவு நகைகளையும் பூட்டிவிட்டால் தூக்கிக் கொண்டே போய்விடாதா என்று அடுக்கிக் கொண்டே போனாள். முத்தையனுக்கு நிமிஷத்திற்கு நிமிஷம் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டு வந்தது. அவன், இந்த அபிராமி, உன்னை யார் இந்த கதையெல்லாம் கேட்டார்கள்? உள்ளே போய் அடுப்பு காரியத்தை பார். நீ இங்கே வம்பு வளர்த்து கொண்டு நிற்பாய், அங்கே சாதம் கூழாக போய்விடும் என்றான். இல்லை அண்ணா, என்னதான் சொன்னாலும் இந்த காலத்திலே பணம்தான் பெரிதாக இருக்கிறது. அவர்கள் மேலே நாம் கோபித்து கொண்டு என்ன பண்ணுவது? கல்யாணி இப்பொழுது உனக்கு கட்டி கொடுத்தால் நம்மால் ஒரு பொன் சரடாவது பண்ணி போட முடியுமா? பணக்காரன் பேச்சு பந்தியிலே, ஏழை பேச்சு சந்தியிலேதான். இப்படி பேசிக்கொண்டே அபிராமி ஊஞ்சலின் அருகில் வந்துவிட்டாள். முத்தையினால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. சட்டென்று எழுந்திருந்து அபிராமியின் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போய் சமையலறைக்குள் தள்ளினான். கதவை தடால் என்று சாத்தி நாதங்கியை போட்டுவிட்டு திரும்பினான்.